தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தை. இது நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையின் வார்த்தையாகவும் நம் ஆத்துமாக்களை காத்து கொள்வதற்கு எதுவான நல்ல வார்த்தைகளுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன். யார் தன்னுடைய வாயையும் நாவையும் காக்குறாங்களோ அவங்க தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காத்துக் கொள்கிறார்களாம். இடுக்கண் என்றால் என்ன? இடுக்கண் என்றால் அநேக பிரச்சனைகள், அநேக விதமான பிரச்சனைகளுக்கு நம்ம ஆத்மா விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய வாய், நம்முடைய நாவை காக்க தெரிய வேண்டுமா? நம்ம வாயையும் நாவையும் காக்க தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலைக்கு காத்து கொள்ளலாம். ஏனென்றால் வாயை குறித்து வேதம் நிறைய காரியம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சொல்லுகிறது, நாவின் அதிகாரத்திலே ஜீவனும் மரணமும் இருக்கிறது. அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் என்ன பேசணும் அதை பொறுத்து ஜீவனும் மரணமும் இருக்கிறதா. நான் எதை பேசுகிறேனோ அது என்னை திருப்திப்படுத்துகிறது. அவைகளினால் அவன் திருப்தி ஆவான் என்று சொல்லி, நாவினால் நாம் எதை பேசுகிறோம், ஜீவனுக்கு ஏதுவானதா மரணத்துக்கு ஏதுவானதா? என் ஆத்மாவுக்கு கண்ணிகளை வருவிக்கிறதா அல்லது என் ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறதா? நம் ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது விசுவாசத்தின் அறிக்கை. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரது உயிரோடு எழுப்பினதை நாம் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினால் அறிக்கை செய்யப்படும் என்று சொல்லி, நம்முடைய நாவிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை அறிக்கை செய்ய அது நமக்கு ரட்சிப்பையும் அது நமக்கு ஜீவனையும் அது தருகிறது. ஆகவேதான் நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. நாவிலே அறிக்கை செய்யாத பொழுது அது அவன் ஆத்மாவுக்கு மரணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆகவேதான் எப்பொழுதும் இயேசு எனக்காக மரித்தார், என் பாவங்களை சுமந்தார் என்கிறதை நீங்கள் அறிக்கை செய்ய உங்கள் ஆத்மாவிலே ஒரு புது பெலத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே நாவின் அதிகாரத்திலே ஜீவனும் மரணமும் இருக்கிறது. நீங்கள் எதை அறிக்கை செய்கிறீர்கள்? அதே போல ஆண்டுடைய வார்த்தை எவனுமாய் சொல்லுகிறது. நீங்கள் யாக்கோபுரை பார்ப்பீர்களானால் நாவை பற்றி அநேக காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு 3:6 எவனுமாய் சொல்லுகிறார், நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறதா. நம்ம என்ன பேசுறோமோ அது நம்ம ஆத்மாவை கரைப்படுத்துகிறது, நம்ம சரீரத்தை கரைப்படுத்துகிறது, நம்முடைய ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்து விடுகிறதா. அதான் சொல்ற, நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்து விட வல்லது இந்த நாவ், நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆகவே இந்த நாவை நாம் அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் முழுசுமே அதான் சொல்ல. அங்கே பாருங்கள், குதிரைகள்
நமக்கு கீழ்ப்படுகிறதற்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பலையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாய் இருந்தாலும் அது கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானினால் திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறியாவும் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இன்றைக்கு நம்முடைய நாவு எதை பேசுகிறது? நாவினால பெருமை பேசுகிறோம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நாவினால் பொய் பேசுகிறோம். நாவினால் புறம் கூறுகிறோம். நம்முடைய விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம். நாவினால் சபிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய நாவு ஜீவனுக்கு எதுவானவைகளை பேசட்டும். நம்முடைய நாவை காக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது, தன்னுடைய நாவையும் வாயையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கனுக்கு விலைக்கு காக்கிறான். வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது எலிசாவின் நாட்களில் ஒரு கொடிய பஞ்சம் ஏற்படுகிறது. அப்பொழுது ராஜா எலிசாவின் இடத்துல ஆள் அனுப்பின பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறார், நாளைக்கு எல்லா பொருட்களுடைய விலையும் மிக மலிவாய் கிடைக்கும் என்று சொல்லி. அப்பொழுது கைலாக கொடுக்கக்கூடிய பிரதானி சொல்லுகிறான், வானத்திலே மதுகைகள் உண்டாக்கினாலும் அது எப்படி ஆகும் என்று சொல்லி. அப்பொழுது எலிசா சொல்லுவாரு, நீ விசுவாசியாததுனால உன் கண்களினால் நீ காண்ப, ஆனா அதை நீ அனுபவிக்க மாட்டேன். அதே போல அடுத்த நாள் அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு வாசல் நிற்கும் போது அவன் மிதிப்பட்டு செத்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நாவு ஜாக்கிரதை, நம்முடைய பேச வேண்டிய வார்த்தைகள். ஆகவே நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம ஜாக்கிரதையா பேசணும். வேதம் சொல்லுகிறது, மௌனமா இருந்தால் அதாவது மௌனமா இருக்கும் பொழுது ஞானியாகி விடுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பேதை கூட அவன் ஞானியாய் மாறி விடுகிறான். சில நேரங்களில் நம்ம அவசரப்பட்டு பேசிவிடுவோம். பேசுறதுக்கு ஐயோ அவசரப்பட்டு பேசிட்டோமே. ஆகவே நம்முடைய நாவை காக்க கற்றுக்கொள்வோம். ஒருவேளை நாம் அவசரப்பட்டு பேசியிருந்தால் ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய பாவங்களை குற்றங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில் திரும்புவோம். தேவையானவைகளை பேசுவோம், தேவையற்றவைகளை தவிர்ப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். உங்கள் ஆத்துமாக்கள் காக்கப்படும். ஆகவே நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளும்படி, நம்முடைய முழு சரீரம் கரைவிடாதபடி காக்கும்படி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய நாவுக்கு காவல் வையும். சங்கீதக்காரனாகிய தாவீது அதனால் தான் கேட்கிறார், ஆண்டவரே என்னுடைய நாவுக்கு காவல் வையும். என் வாயில தவறான வார்த்தைகள் பிறந்து விடக்கூடாது என்று சொல்லி நாவுக்கு காவல் வைக்க ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அவை இப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரே எங்களுடைய நாவையும் எங்களுடைய வாயையும் காத்துக்கொள்ள உதவி செய்யும். எங்கள் ஆத்துமாக்கள் இடுக்கு விலைக்கு காக்கப்படும்படி அவைகளை காத்துக்கொள்ள உதவி செய்யும்.